ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நல்லாவே அரைச்சி விட்டு நல்லா காரச்சாரமாக சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், தனியா, 5லிருந்து 6 காஞ்ச மிளகா, 5லிருந்து 6 கிராம்பு, 3லிருந்து 4 பட்டை, இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்து வறுத்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். காரைக்குடி சிக்கன் குழம்பு அப்படின்னாலே வந்து காரைக்குடி அப்படின்னு சொன்னாலே வந்து மசாலாவெல்லாம் இதே போல் அரைச்சிட்டு தான் சேர்ப்பாங்க. அதனால தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. அதனால தான் இன்றைக்கி நம்ம நல்லாவே அரைச்சிட்டு மசாலாவை சேர்க்கலான்னு நல்லாவே வறுத்து விட்டுட்ருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லாவே வறுபட்டுடுச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். வறுக்கிறப்பவே நல்லாவே வாசனையாக இருந்தது. அந்த ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருந்தது. இருக்கட்டும், அதுக்குள்ளார அதே வாணலியை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா காஞ்ச உடனே ஒரு 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். 4லிருந்து 5 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்குமே வந்து சேர்த்துருக்கோம். அதனால் குறைவாக சேர்த்துக்கிட்டால் போதும். 3 பெரிய சைஸில் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி வெங்காயத்தை வந்து அரைச்சி சேர்க்கல, நல்லாவே சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமே வதங்கி வந்துடும். மூணு காஞ்ச மிளகாவை கில்லாமே சேர்த்துக்கலாம், அப்படியே முழுசாகவே. கருவேப்பிலை தேவையான அளவு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 3 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வேணும்னா நம்ம பாதி அரைச்சிட்டு பாதி அப்படியே முழுசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அரைக்காமல் இருந்த 3 தக்காளியுமே அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும். இடையில் இதே போலவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளார மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சிக்கனை அப்படியே வந்து வேக வைக்காமல் கூட சேர்க்கலாம். கொஞ்சம் லேட் ஆகுன்றதால நான் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குயிக்காக செய்யணுன்னா குயிக்காக செய்கிறதா இருந்தால் இதே போல் செஞ்சாவே வந்து கரெக்டாக இருக்கும். மசாலா வதங்கட்டும். அதுக்குள்ளார மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சிக்கனுமே வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க சிக்கனை உள்ளார சேர்த்துடலாம். செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு டைம் இல்லை, எனக்கு சீக்கிரமே குயிக்காக செய்யணுன்னா இதே போல் சிக்கனை வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அதுதான் சீக்கிரம் செய்கிறதுக்கு ஒரே வழி. நம்ம நல்லா வறுத்து வச்சுருந்த மசாலாவை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். செட்டிநாடு குழம்பு வைக்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் முன்னாள் நைட்டே கூட மசாலாவெல்லாம் வந்து அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்னா ஈஸியாக இதே போல் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா மசாலாவை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும்.
ஒரு கொதி வந்த உடனே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இடையில நம்ம நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இல்லாட்டி அடி பிடிச்சிரும். தண்ணி இன்னுமே நல்லா ட்ரையாக வந்து ஆகட்டும். அதுக்காக மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். பாருங்கள் நல்லாவே கொதித்து வந்துருச்சு. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குழம்பு பார்க்குறப்ப என்ன தோணுது சொல்லுங்கள்? அடடா என்னம்மா சிக்கன் குழம்பு கொதிக்குது, எப்படா ரெடி ஆகும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட அதுவும் லெக் பீஸ் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்பு மாதிரியே இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.